பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். அடுத்தது வேதம் சொல்லுது, புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை, இது ஸ்பிரிச்சுவல் வீடு, ஆவிக்குரிய வீடு. இது ஆண் பெண் இல்லை, அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்க தான், நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற 7. ஆமாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இது என்ன வீடு? ஸ்பிரிச்சுவல் வீடு. சொல்லுங்கள், அது எங்கே இருக்குது? ஆன்மாவில் இருக்குது. சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஆன்மாவில் கட்டப்பட்டிருக்குது வீடு, நல்லா கட்டப்பட்டிருக்குதுன்னா நல்லா பக்காவாக ப்ரேயர் நல்ல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற வாழ்க்கை இருக்கும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான ஜீவியம், வெற்றியான ஜீவியம் இருக்கும். நாடகம், சினிமா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப சண்டை போட்டுக்கின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டீங்க. ஜெபிக்காமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. வேதம் வாசிக்காமல் சாப்பிட மாட்டீங்க. அப்படின்னா வீடு கட்டப்பட்டுன்னு வருது. கட்டப்பட்டாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் வெற்றியில் இருக்கும், வெற்றியில் இருக்கும். நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, வெற்றியில் இருப்பீங்க. உங்கள் மைண்ட் அப்பப்போ புத்தி மாறாது, ஸ்டெடியாக இருக்கும். என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக நீங்கள் செய்வீங்க. ஒரு பக்கம் பாவத்துக்கு, இன்னொரு பக்கம் பரிசுத்தத்துக்கு, இன்னொரு பக்கம் கர்த்தரை விட்டுவது, இன்னொரு பக்கம் சினிமா போகிறது, இன்னொரு பக்கம் டிவியை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் கடவுளையும் கத்துறது. இதெல்லாம் கட்டப்படலை. புத்தி இல்லாத மனுஷன். என்னது? ஆமாம். செல்ஃபோனை பார்த்துக்கினே மென்டல் பேஷண்ட்டாக, இதெல்லாம் கட்டப்படாது. கட்டப்படலை. எச்சரிக்கையார். கட்டப்படு, ஸ்பிரிச்சுவல் கட்டப்படணும். அவர் சொல்கிறார், என் வார்த்தையின்படி செய்கிறவனோ, சொல்லுங்கள், கண்மலை மேலே என் வீட்டை. ஆமாம். சில பேர் மணல் மேலே கட்டி வச்சுட்டு கட்டுனன்றீங்க. மணல் மேலே கட்டிட்டேன்னு அது மழை வந்து அடித்து மண்ணெல்லாம் கரைஞ்சி போனோன்னு வீடு என்ன போகிறது? விழுந்து போச்சு. அதுபோல் உங்கள் சுய நீதியில், சுய பக்தியில் என் வாழ்க்கையை கட்டிட்டேன்னு சொல்கிறீங்க, அது பொய்யானது. வசனத்தின்படி ஜீவித்து வசனத்தின்படி நடக்கிறவர்கள், வசனம் உண்மையாச்சே, இதன்படி தான் நான் ஜீவிப்பேன்னு சொல்லி செய்கிறவர்கள் கட்டாயம் உங்கள் ஆன்மாவை கட்டுகிறீர்கள். இப்போ சபிக்கிறவங்களை நான் சபித்தேன்னா நான் மணல் மேல் கட்டப்பட்டவன். சபிக்கிறவங்களை நான் ஆசீர்வதித்தால் என் வாழ்க்கை எங்கே நான் கட்டுறேன்? என் மேலே பொய்யா சொல்கிறாங்கன்னா அவங்கள உடனே சண்டைக்கு போவேனால் மணல் மேல் கட்டப்பட்டவன். என் மேலே பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டு ஜெபத்தில் களி கூறுகிறேன் என்றால் நான் எங்கே கட்டப்பட்டவன்? ஆமாம். இப்படி தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாமல் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையை செய்கிறவன் எங்கே கட்டப்படுகிறான்? ஆமாம். இன்னும் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நான் அந்த ஆள், நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரன், நான் அந்த ஜாதிக்காரன், நான் அந்த மொழிக்காரன் என்றெல்லாம் சொல்வேன்னா நீ மணல் மேலே இருக்கிற. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்வேயானால் நீ கண்மலை மேலே இருக்கிற. ஹல்லேலூயா. சில பேருக்கு படிப்பு பெருமை, சென்னையை பொறுத்த வரைக்கும் படிப்பு பெருமை, பணம், பிஸ்னஸ் பெருமை தான். அதுக்கப்புறம் தான் ஜாதியெல்லாம் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. சென்னையில் பணம் இருந்தால் தான் பெரிய ஜாதி. நீ பணம், வியாபாரம், படிப்பு, அந்தஸ்து. ஆனால் கிராமத்தில் ஜாதியை வச்சு ஒரு பெருமை, அங்கே குடிக்க தண்ணி கூட இருக்காது. அப்படிலாம் எந்த பெருமையில் இருந்தாலும் கிறிஸ்தவன். இதில் இன்னொரு பெருமை இருக்குது. நாங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா, புறப்பட்டு வந்தால் தலையை சீவழு விடுவோம். அதனால தான் பாவம் கத்தி எடுக்காது இருக்கிறேன். அதுதான் எல்லோரும் முக்காடு போட்டுன்னு போகிறாங்க பொழுது நாட்டில். அப்படிலாம் ஒரு எண்ணம். அதில் இதெல்லாம் பேசுகிறவர்கள் எங்கே கட்டியிருக்கீங்க? வேஸ்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வசனத்தின் மேல் கட்டுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வசனத்தில் ஜீக்கிறவர்கள் பாக்கியவன். கட்ட சோத்திரம் பண்ணுங்க. நேரம் போயிருந்தாலும் லாஸ்ட் ஒன்று, புத்தி உள்ள ஆன்மா, புத்தி உள்ள கன்னிகை 25
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கும் ஒப்பாயிருக்கும். அவைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். என்னன்னா 25 போட்டுங்க. வீட்டில் அபிஷேகம் இருந்தது, வேத அறிவு இருந்தது, எல்லாமே இருந்தது. ரட்சிப்பு, வேத அறிவு, அபிஷேகம் எல்லாம் இருந்தது. ஜபம் நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனால் தங்களை உட்கார்ந்து அப்பப்போ வசனத்தை தியானம் பண்ணி அதில் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தம் அடைந்தார்கள். பூர்ண பரிசுத்தம் அடையலை. என்ன செய்யலை? பூர்ண பரிசுத்தம் அடையாமலும் அவ்வப்பொழுது ஜெபிச்சு தன் வாழ்க்கையை காத்து கொள்ளாமல், அபிஷேகத்தில் காத்து கொள்ளாமல் இருந்ததுனால ஆண்டவர் கூப்பிடும் போது இவங்கள்கிட்ட என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. என்ன இல்லை? இப்போ ட்ரெஸ் இருந்தது, எல்லா பேக்கேஜும் இருந்தது. ஆனால் ட்ரெயினுக்கு கரெக்டான நேரத்தை போய் பிடிக்கக்கூடிய அறிவில் இவங்க கம்மியாக இருந்துட்டாங்க. 9 மணி ட்ரெயினுக்கு 8 மணிக்கு தான் குளிக்கிறாங்க. அதான் நம்மளை மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக 5 மணிக்கு தானே குளிச்சிருப்பீங்க. ஆனால் கரெக்டாக குளித்து 6 மணிக்கு வரீங்க. கரெக்டாக ரொம்ப சூப்பரான அறிவாளிங்க. ரொம்ப அருமையாக 5 மணிக்கு அப்படி குளிச்சு வரீங்க. ஒரு சிலர் 5, 4:30 மணி 4:45 தான் டீ போடுறீங்க. குடிச்சிட்டு அப்படி ஒன்றா பண்ணி 4:45 5:45 வருவீங்க. அதுதான் இந்த உதாரணத்துக்கு யாருன்னா நீங்களே தான் காரணம். யாரெல்லாம் 6 மணிக்கு வந்தீங்களோ சூப்பர் அறிவாளி. அதே மாதிரி வா, ஆன்மா கட்டப்படும். எப்படி கட்டப்படும்? சும்மா ஜக 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 ஜகன்னு கட்டப்பட்டு சும்மா ஆண்டவர் வரும்போது உன்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவார். இந்த 4:45 4:50 வந்தாங்க பாரு, அவங்கள கூப்பிட மாட்டார். யார் தான் கூப்பிடுவார்? உன்னை தான் கூப்பிடுவார். இந்த ஆராதனையில் முழுசாக இல்லாமல் இருந்த பாரு, உன்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவார். ஏன்னா உன் மேலே அபிஷேகம் நிரம்பி இருக்கிறதுனால ஆயத்தமாக இருப்ப. மகனே மகளேன்னு கூப்பிட்டுக்குவார். சரியா? இன்னும் கூட அடுத்த வாரம் 5 நிமிஷம் லேட்டாவா? நீ ஏன் யோசித்துக்கு உனக்கு புத்தி இருக்குதா இல்லையான்னு? ஏன்டா வாங்குற இடத்துக்கு வர, ஏம்மா வாங்குற இடத்துக்கு வர, தயவாக வா, பணிவாக வா, நேரத்தோடு வா. வந்து வாங்கணுமே. என்ன செய்யணும்? வாங்கணுமே. லேட்டாக வர சரியான மக்கு மரமண்டைங்க. டைமை சரியான அலாரம் வை. என்ன வை? ஆமாம் ஆமாம். தூங்கு மூஞ்சிங்க. என்ன மூஞ்சி? தூங்கு மூஞ்சி. சரியான அலாரம் வச்சு உனக்கெல்லாம் நீ சோம்பேறி தூங்கு மூஞ்சி. லேட்டாக வருங்க. நீ வந்து 3 மணிக்கு எழும்பணும். எத்தனை மணிக்கு? ஆமாம், நீ 3 மணிக்கு எழுந்தால் தான் இங்கே 5 மணிக்கு வந்து சேருவேன். நாங்களாம் 4 மணிக்கு வெளியே போயிட்டு வந்து 1 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழுந்தா கூட டக்கு 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 டக்குன்னு குளிச்சு விட்டு ஓடியாந்துடுவோம். ஒரு 3/4 மணி நேரத்தில் ஓடியாந்துடுவாங்க. உன் ஸ்பீடுக்கு, உன் வேகத்துக்கு நீ எத்தனை மணிக்கு எழுந்திக்கணும்? ஏஞ்சாதான் குளித்து பல்லு தேய்ச்சி நீங்கள் வர முடியும். அதனால் அபிஷேகம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? ஆயத்தப்பட்டு பூர்ண பரிசுத்தம் இல்லை. அதனால் அவங்க ஒரு சிலர் அபிஷேகம் இருந்தது, ஜெபிச்சு பரிசுத்தமாக பூர்ணமாக மாறிட்டாங்க. அவங்க 5 பேரை மற்ற கருத்தனை பண்ணார், கொண்டு போயிட்டார். மற்றவங்க அவளை தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த பூமியிலே நம்மளை கட்டுகிறவர், ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நம்மை கட்டி கொண்டே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் இடிக்கப்பட்டவர்களும் அல்ல, தற்காலிகமாக வாழ்ந்து போகிறவரும் அல்ல, நாம் நிலைத்து நிற்க போகிற தூண்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.